welcome to my channel. நாம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா should I யூஸ் பண்ணி எப்படி நம்ம क्वेश्चन கேக்குறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் செய்து ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, இப்போ இந்த WH क्वेश्चन இது எதுக்குன்னா, இப்போ நம்ம அந்த क्वेश्चन கேட்போம்ல, நான் எங்க போகணும், நான் ஏன் போகணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன சமைக்கணும், நான் எப்போ வரணும், நான் எங்க வரணும், இந்த மாதிரி நம்ம கேட்போம்ல. அடுத்து நான் என்ன வாங்கணும், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்படி क्वेश्चन கேட்கும் போது எப்போ, எங்க, ஏன், இந்த மாதிரி நம்ம क्वेश्चन கேட்கும் போது இதெல்லாம் WH क्वेश्चन. அதான் ஃபர்ஸ்ட் நம்ம போடணும். அடுத்து should I. இப்போ நான் எங்க போகணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன சமைக்கணும், இந்த மாதிரி क्वेश्चन கேட்கும் போது should I தான் யூஸ் பண்ணுவோம். நான் எந்த பத்தி நம்ம பேசுறது, அப்ப should I. அடுத்து verb வரும், verb present formல இருக்கும். அடுத்து ரிமைனிங் இருக்கு, verbs இருக்கு. அடுத்து சரியா, இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ கிளாஸ் பார்க்க போறோம். சரி, இப்ப பாருங்க, நான் போகணுமா, இது எப்படி கேக்குறது? நான் ஒரு இடத்துக்கு நீ போவியா, நான் போகணுமாங்க அப்படி நம்ம கேட்போம்ல. நான் போகணுமா அப்படின்னு கேக்குறது எப்படி கேட்கலாம்? நான் போக வேண்டுமா, அந்த வேண்டும் வேண்டுமா அர்த்தத்தை கொடுக்கிறது தான் should. ஓகே, இப்போ நான் போக வேண்டுமா அந்த மாதிரியும் கேட்கலாம், இல்ல நான் போகணுமா பேச்சுவாக்குல இப்படிதான் கேட்பேன். நான் போகணுமா இது எப்படி கேக்குறது? should யூஸ் பண்ணி கேட்போம். இங்க WH क्वेश्चन வரல, எங்க, ஏன், எப்போ, என்ன, இந்த மாதிரி நம்ம क्वेश्चन கேட்கல. நான் போகணுமான்னு தான் கேட்டிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம should யூஸ் பண்ணுவோம். சரியா, அந்த WH क्वेश्चन வந்தாதான் அத ஃபர்ஸ்ட் எழுதுவோம், இல்லைன்னா should யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். should. அடுத்து சப்ஜெக்ட் நான், I, should I. அடுத்து verb வரும். verb என்ன? போகணுமா, போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அத அப்படியே இருக்கு. ஓகே, should I go, நான் போகணுமா, should I go. ஓகே, அடுத்து நான் ஏன் போகணும், இனிதான் இங்க பாருங்க WH क्वेश्चन வந்திருக்கு. நான் ஏன் போகணும், நான் எப்போ போகணும், இன்னைக்கு நான் எங்க போகணும். ஓகே, அப்ப பாருங்க, நான் ஏன் போகணும் இது எப்படி क्वेश्चन கேக்குறது? ஏன் WH क्वेश्चन வந்திருக்கா, why. அடுத்து என்ன போடணும்? should I, should I. அடுத்து verb போகணும், போறதுக்கு இங்கிலீஷ்ல go. ஓகே, இங்க என்னது why மட்டும் ஆட் பண்ணிருக்கு. நான் ஏன் போகணும், அப்போ நான் ஏன் போகணும்னா why should I go, why should I go. ஓகே, அடுத்து நான் எப்போ போகணும், நான் எப்போ போகணும், எப்போ அப்படின்னா when, when. அடுத்து என்ன? should I. அடுத்து போகணும் verb, போறதுக்கு இங்கிலீஷ்ல go. ஓகே, அப்ப நான் எப்போ போகணும் அப்படின்னா when should I go, when should I go. ஓகே, அடுத்து இன்னைக்கு நான் எங்க போகணும், ஏதாவது ஒரு விஷயமா நம்ம போகும்போது கலெக்ஷனுக்கா இருக்கட்டும், எதுக்கா இருக்கட்டும், நான் இன்னைக்கு எங்க போகணும் அந்த மாதிரி நம்ம கேட்போம்ல வேலையில இருக்கும்போது. அப்போ நான் இன்னைக்கு எங்க போகணும் அப்படின்னு கேட்கறது எப்படி கேட்கலாம்? எங்கே, WH क्वेश्चन, where, எங்கேனா where. அடுத்து என்ன? நான் எங்க போகணும், should I. அடுத்து போறதுக்கு இங்கிலீஷ்ல go, should I go. அடுத்து இன்னைக்கு அப்படின்னு சொல்லும் போது அது என்னது? today. அப்படியே எழுது. அப்போ இன்னைக்கு நான் எங்க போகணும் அப்படின்னா இது எப்படி கேக்குறது? where should I go today, where should I go today. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் ஏன் செய்யணும், ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கேக்குறது, நான் ஏன் அதை செய்யணும் இந்த மாதிரி கேக்குறது. சரியா, இது எப்படி கேட்கணும்? நான் ஏன் செய்யணும், ஏன் WH क्वेश्चन வந்திருக்கா, why. அடுத்து என்ன வரணும்? should I, நான் should I. ஓகே, அடுத்து verb செய்யணும், செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செய்யறது, அப்ப கூட it இல்லனா that போட்டுக்கலாம். ஓகே, அது நல்லா இருக்கும். அப்போ நான் ஏன் செய்யணும் அப்படின்னா why should I do it, why should I do it. ஓகே, அடுத்து இப்போ நான் என்ன செய்யணும் நம்ம கேட்போம்ல, இப்போ நான் என்ன செய்யணும் இது எப்படி கேக்குறது? என்ன WH क्वेश्चन, what, what. அடுத்து should I. அடுத்து என்ன
என்ன வரணும் should I அதுக்கு அடுத்து என்ன verb செய்யணும் செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do அடுத்து இப்போ now ஓகே இப்போ நான் என்ன செய்யணும் அப்படினா what should I do now what should I do now ஓகே அடுத்து நான் என்ன சமைக்கணும் நமக்கே போல நான் இன்னைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு அப்ப நான் என்ன சமைக்கணும்னு கேக்குறது எப்படி கேட்கலாம் என்ன what அடுத்து should I அடுத்து verb என்ன சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல cook ஓகே அப்ப நான் என்ன சமைக்கணும் அப்படினா what should I cook ஓகே அடுத்து நான் என்ன வாங்கணும் நம்ம வந்து இப்ப கடைக்கு போகும்போது நான் என்ன வாங்கணும் அப்படின்னு ஏதாவது கேட்போமா அது எப்படி கேட்கிறது நான் என்ன வாங்கணும் இது எப்படி கேட்கிறது என்ன WH கொஸ்டின் what என்னன்னா what அடுத்து என்ன வரணும் should I அடுத்து என்ன verb வாங்கணும் வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy ஓகே ஓ நான் என்ன வாங்கணும் அப்படினா what should I buy ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க நான் ஏன் கூப்பிடணும் நம்ம சொல்லுவோம்ல நான் ஏன் உனக்கு கால் பண்ணணும் நான் ஏன் உன்னை கூப்பிடணும் இந்த மாதிரி நம்ம கேட்போம் தானே அப்ப நான் ஏன் கூப்பிடணும்னு சொல்றது எப்படி சொல்லலாம் why ஏன்னா why தானே அடுத்து என்ன வரணும் நான் ஏன் கூப்பிடணும் should I அடுத்து கூப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல call நான் ஏன் கூப்பிடணும் அப்படின்னா why should I call நான் ஏன் கூப்பிடணும் why should I call அடுத்து நான் உனக்கு எப்போ கால் பண்ணணும் ரெண்டும் ஒண்ணுதான் நான் உன்னை எப்போ கூப்பிடணும் இல்ல நான் உனக்கு எப்போ கால் பண்ணணும் அப்படின்னு கேக்குறது எப்படி கேட்கலாம் இங்க எப்போன்னு WH கொஸ்டின் இருக்கு எப்போனா when அடுத்து என்ன வரணும் should I அதுக்கப்புறம் verb எது கால் பண்ணக்கூடிய say call அடுத்து உனக்குனா you அப்போ நான் உனக்கு எப்போ கால் பண்ணணும் இல்ல நான் உன்னை எப்போ கூப்பிடணும் அந்த கூப்பிடணும் கால் பண்ணணும் எல்லாமே சேம் தான் சரியா அப்ப எப்படி கேட்கலாம் when should I call you when should I call you ஓகே அடுத்து நான் எங்க வெயிட் பண்ணணும் நம்ம சொல்லுவோம்ல நான் எங்க வெயிட் பண்ணணும் இது எப்படி சொல்லலாம் நான் எங்க வெயிட் பண்ணணும் இது எப்படி கேக்குறது எங்கே WH கொஸ்டின் where எங்கேனா where அடுத்து என்ன வரணும் should I அடுத்து வெயிட் பண்ணணும் என்ன செயல் நடக்குது வெயிட் பண்ணக்கூடிய காத்திருக்கக்கூடிய செயல் காத்திருக்கிறது அப்போ வெயிட் ஓகே ஓ நான் எங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னா where should I wait நான் எங்க வெயிட் பண்ணணும் அடுத்து நான் இதை எங்க வைக்கணும் நம்ம சொல்லுவோம்ல நான் இதை எங்க வைக்கணும் ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து வைக்கிறது அப்ப இது கொண்டு வரும்போது நம்ம கேட்போம்ல வீட்டுல அம்மா கிட்ட இதை நான் எங்க வைக்கிறது அப்படின்னு எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்கிறது சரியா அப்ப நான் இதை எங்க வைக்கணும்னு கேட்கறது எப்படி கேட்கலாம் எங்கேனா where அடுத்து should I அதுக்கப்புறம் verb வைக்கிறது keep வைக்கிறதுக்கு keep அடுத்து இதைனா this ஓகே அப்ப நான் இதை எங்க வைக்கணும் நான் இதை எங்க வைக்கிறதுன்னு கேட்கும்போது where should I keep this ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க நான் உன்னுடன் வரணுமா நம்ம சொல்லுவோம்ல நான் உன் கூட வரணுமா அப்படின்னு இது எப்படி கேட்கலாம் நான் உன் கூட வரணுமான்னு கேக்குறது இல்ல வந்து WH கொஸ்டின் வரலதுல அப்ப WH வராதனால இங்க வந்து எப்படி should I யூஸ் பண்ணி நம்ம பேசலாம் அப்போ should I அடுத்து என்னது verb வரணுமா வரக்கூடிய செயல் வரதுக்கு இங்கிலீஷ்ல come அது அப்படியே எழுதணும் அடுத்து உன்னுடன் உன் கூட ஓகே அந்த உடன் வித் போட்டு you ஓகே அப்ப நான் உன் கூட வரணுமா அப்படின்னா should I come with you ஓகே அடுத்து நான் எப்போ வரணும் நம்ம கேட்போம்ல நான் எப்போ வரணும்
இது எப்படி கேட்கலாம்? நான் எப்போ வரணும்? அப்ப எப்போ WH கொஸ்டின் when. when அடுத்து என்ன வரணும்? should I. should I. அடுத்து வரணும், வரக்கூடிய செயல் வரதுக்கு இங்கிலீஷ்ல come. அப்ப நான் எப்போ வரணும் அப்படின்னா இது எப்படி கேட்கலாம்? when should I come. when should I come. ஓகே, நான் எப்போ வரணும். அடுத்து நான் எங்க வரணும்? நம்ம கேட்போம்ல, நான் எங்க வரணும் அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? நான் எங்க வரணும். எங்கே அப்படின்னா WH கொஸ்டின் where. எங்கேனா where. அடுத்து என்ன வரணும்? should I தானே. should I. அடுத்தது வரணும், வரக்கூடிய செயல் வரதுக்கு இங்கிலீஷ்ல come. ஓகே, அப்போ நான் எங்க வரணும் அப்படின்னா where should I come. where should I come. ஓகே, அடுத்து நான் ஏன் சுத்தம் செய்யணும்? நம்ம கேட்போம்ல, நான் ஏன் கிளீன் பண்ணணும், அவங்க கிளீன் பண்ணட்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்றது? நான் ஏன் கிளீன் செய்யணும். இது எப்படி சொல்றது? ஏன் WH கொஸ்டின் why. ஏன்னா why. அடுத்து என்ன வரணும்? should I. should I. அடுத்து சுத்தம் செய்யறது clean. அப்ப நான் ஏன் சுத்தம் செய்யணும், இல்ல நான் ஏன் கிளீன் பண்ணணும் இந்த மாதிரி கேட்கும்போது why should I clean. why should I clean. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும். நான் எந்த தப்புமே பண்ணலையே, சோ நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அந்த மாதிரி நம்ம கேட்போம்ல. இது எப்படி கேட்கலாம்? நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. அப்ப ஏன் அப்படின்னா WH கொஸ்டின் why. ஏன்னா why தானே. அடுத்து என்ன வரணும்? should I. should I. அதுக்கு அடுத்து verb மன்னிப்பு கேட்கிறது. மன்னிப்பு கேட்கிறதுக்கு apologize. ஓகே, apologize. ஓகே, அப்ப நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா why should I apologize. why should I apologize. ஓகே, அடுத்து நான் என்ன கொண்டு வரணும். நம்ம கேட்போம்ல, நான் என்ன கொண்டு வரணும் அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? பாருங்க, என்ன what. என்னன்னா what. அடுத்து should I. should I. அடுத்து verb என்னது? கொண்டு வரது. கொண்டு வரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? bring. கொண்டு வரதுக்கு bring. நான் என்ன கொண்டு வரணும். what should I bring. what should I bring. அதுக்கப்புறம் நான் ஏதாவது கொண்டு வரணுமா. நம்ம கேட்போம்ல, நான் ஏதாவது கொண்டு வரணுமா. இது எப்படி கேட்கலாம்? நான் ஏதாவது கொண்டு வரணுமான்னு கேட்கறதுக்கு இல்ல என்னது WH கொஸ்டின் கிடையாது. சோ நம்ம அத should I ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். சரியா? should I. அடுத்து என்ன வரணும்? verb. ஏதாவது கொண்டு வரணுமா. அப்ப கொண்டு வரதுக்கு இங்கிலீஷ்ல bring. அடுத்து ஏதாவது anything. anything. ஓகே, அப்போ நான் ஏதாவது கொண்டு வரணுமா அப்படின்னா should I bring anything. should I bring anything. ஓகே, நான் ஏதாவது கொண்டு வரணுமா. அடுத்து நான் அவகிட்ட என்ன சொல்லணும். நம்ம கேட்போம்ல, நான் அவகிட்ட என்ன சொல்லணும். இது எப்படி கேட்கலாம்? நான் அவகிட்ட என்ன சொல்லணும். என்ன what தானே. என்னன்னா what. அடுத்து என்ன பண்ணும்? should I தானே. should I. அடுத்து என்ன பண்ணும்? verb. அவகிட்ட என்ன சொல்லணும். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell. சொல்றதுக்கு tell. அடுத்து அவகிட்ட அப்படின்னா her. ஓகே, அவகிட்டனா her. அப்ப நான் அவகிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா what should I tell her. what should I tell her. இந்த இடத்துல நீங்க same போட்டீங்கன்னா, ஓகே, இந்த இடத்துல same போட்டா say her வராது, say to போட்டு her வரும். ஆனா tell க்கு அடுத்து to வராது, tell to her இந்த மாதிரி வராது. சரியா? tell her. tell க்கு அடுத்து அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே எழுதலாம், tell her. ஆனா say போட்டீங்கன்னா say to her. ஓகே, அந்த say க்கு அடுத்து to வரும். யாரை மென்ஷன் பண்றோமோ அதுக்கு முன்னாடி to வரும். say to her. அப்போ நான் அவகிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா what should I tell her னு சொல்லலாம்.
வாட் ஷுட் ஐ சே டு ஹர்னு சொல்லலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் எப்படி பேசணும். ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது பேசணும் அப்படின்னா நம்ம கேட்போம்ல, நான் அங்க எப்படி பேசணும் அப்படின்னு, எப்படி பேச வேண்டும் அப்படின்னு கேட்போம். நாங்க எப்படி பேசணும்னு கேட்கறது எப்படி கேட்கலாம், அது எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர்